ஒரு ரொம்ப கேவலமான கிரிமினலோ அல்லது ஒரு பைத்தியக்காரனோ கூட பேச முடியாத பேச்சு மரியாதைக்குரிய பிரதம மந்திரி பேசியிருக்கிறார். ஏற்கனவே உலகம் பூரா சிரிச்சுக்கிட்டு இருக்கு, இதுல வேற இப்படி ஒரு அயோக்கிய பயல்னால, ஒரு பொறுக்கி பயல்னால ரொம்ப நாளைக்கு நல்லா வேஷம் போட்டு ஊரை ஏமாத்த முடியாது அப்படிங்கிறத நம்ம மோடியே நிரூபிச்சு காமிக்கிறாரு. ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயா எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். ஃப்ளோல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்தில். இது தன்னுடைய தோல்வி உறுதி தெரிந்து கொண்டதனால் ஏற்பட்ட நர்வஸ்னஸ் இருக்குல்ல, பீதி, அதனுடைய வெளிப்பாடான ஒரு உளறல். இந்த பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. என்கிட்டயும் ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. அதுக்காக தலைவன் எல்லாம் அத்து விட்டு ஓடிடப்படாது. அட்டாக்கு அதிகமாகிறப்ப ஒரு முடிவு எடுத்துருவோம். அதாவது இந்த மதவெறி பேச்சு மோடிக்கு புதுசு கிடையாது. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. அவரே உதாரணமா நமக்கு முன்னால நிக்கிறாரு. இத்தனை நாட்கள் இஸ்லாமியருடைய சகோதரர்கள் நாங்கெல்லாம் அண்ணன் தம்பியா இருக்கிறோம் அப்படின்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருந்த மோடி அவர் வாயாலேயே இஸ்லாமியர்களே மிக மோசமா இழிவா யாரும் சொல்ல முடியாத வார்த்தைகள்ல பேசியிருக்காரு. मुसलमानों का है, इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे? जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे, घुसपैठियों को बांटेंगे। क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठियों को दिया जाएगा? சத்தியம் பண்றா, நீலா பெரிய மனுஷன். இந்து பெண்களோட தாலிக்கே ஆபத்து. இந்து பெண்களோட தாலியை புடுங்கி முஸ்லிம்களுக்கு கொடுக்கறது கூட அவங்க தயங்க மாட்டாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வெறுப்ப நெருப்பு மாதிரி அப்படியே மோடி அள்ளி கொட்டி இருக்கிறாரு. இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா, இந்த தெருவில் தெரியுற பொறுக்கி பயில, ரவுடி பயில எப்படி இந்த சண்டை இழுத்து பேசுவாங்க, அதை விட மோசமா கேவலமா யாரை பேசியிருக்காருன்னா இஸ்லாமியர்களை பேசியிருக்காரு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி, மோடியோட இந்த பேச்சுல நமக்கு எந்த ஆச்சரியமும் கிடையாது, அதிர்ச்சியும் கிடையாது. ஏன்னா அவங்க இப்படி பேசலனாதான் ஆச்சரியமே. சொந்த நாட்டு மக்களையே இவ்வளவு இழிவுபடுத்தி பேசியிருக்காரே ஒரு பிரதமர் அப்படின்னு உலக நாடுகளெல்லாம் காரி துப்புது. இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. இதை ஒரு வார்டு கவுன்சிலர் பேசலாம், ஒரு ஒன்றிய செயலாளர் பேசலாம், ஒரு மாவட்ட செயலாளர் கூட பேசி தொலைலாம், இல்ல இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இருக்கானே அந்த மாதிரி கிறுக்கு பையில கூட பேசிட்டு போலாம். ஆனா ஒரு நாட்டோட பிரதமர் பேசலாமானா நிச்சயமா பேசக்கூடாது. ஆனா அவர் பேசியிருக்காரு. வேற வழியே இல்லாம, ஜெயிக்கிறதுக்கு வேற வழியே இல்லை ஆயிப்போச்சு. அப்ப என்ன பண்ணலாம்? வழக்கம் போல இஸ்லாமியர் மீது வன்மம், இஸ்லாமியர் மீது வெறுப்பு. பிஜேபி ஆட்சிப்பா எல்லாமே போச்சுப்பா, மதவாத ஆட்சியால மண்ணா போச்சு நாடுப்பா. பிஜேபி ஆட்சிப்பா எல்லாமே போச்சுப்பா, மதவாத ஆட்சியால மண்ணா போச்சு நாடுப்பா. அச்சடிச்ச நோட்டுப்பா, ஆளுநர் கூட்டுப்பா. அச்சடிச்ச நோட்டுப்பா, ஆளுநர் கூட்டுப்பா. அசிங்க புடிச்ச ஆட்சியால நாசமாச்சு நாடுப்பா, ரொம்ப நாசமாச்சு நாடுப்பா. கொல்ல கொல்ல போத கடத்துல ஆள் மிரட்டல், போஸ்கோ விஜயில பழகி போச்சுப்பா. பிஜேபிக்கு பழகி போச்சுப்பா, பழகி போச்சுப்பா. பிஜேபிக்கு பழகி போச்சுப்பா. ஒன்னா ரெண்டா பிரச்சனை நல்லா வாங்குற நீ கமிஷன, ஒன்னா ரெண்டா பிரச்சனை நல்லா வாங்குற நீ கமிஷன. தேர்தல் பத்திரம் மூலமா அப்பட்டமா மாட்டன, நீ அப்பட்டமா மாட்டன. ஜிஎஸ்டிய கொண்டு வந்த ஜெய் ஸ்ரீராம சொல்ல வச்ச, ஜிஎஸ்டிய கொண்டு வந்த ஜெய் ஸ்ரீராம சொல்ல வச்ச. மொத்த ஊழலையும் பண்ணி உன் கட்சிய நீ வளர்த்துட்ட, பல கார்பரேட்ட வளர்த்து விட்ட. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே.